ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரணி முத்துப்பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இசைக்கு நீ தப்பாக நினச்சிடாத, எப்படியாவது அவள்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளை அழைச்சிட்டு அப்படிங்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு, அவளுக்கு அவள் அண்ணன் தானே வேணும்னு சொல்லிட்டா, அவள் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இதுவே பழைய முத்துப்பாண்டியாக இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கவும் அப்போ பரணி சொல்கிறாங்க, அதே போல் தான் சண்முகமும் இப்போ எவ்வளோ மாறி இருக்கிறான், அதனால திரும்பவும் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீ போயிடாத, எப்படியாவது இசைக்கு சமாதானப்படுத்தி நீ கூட்டிகிட்டு வராது பாரு அப்படிங்கும்போது எனக்கு அவ தேவையே கிடையாது அப்படின்னு முத்துப்பாண்டி கோவத்தோட போகிறாங்க. இப்படி முத்துப்பாண்டி சொன்னதுமே பரணிக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷை தான் காட்டுறாங்க. அவங்களும் அவங்க சித்தப்பாவும் ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே டீச்சர் எல்லாத்தையும் வர சொல்லவும் அப்போ அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ டீச்சர் எல்லாருமே சொல்கிறாங்க, எப்போவுமே ரத்னா மேடம் தான் எங்களை கூப்பிட்டு அனுப்புவாங்க, இன்றைக்கி என்னென்னா நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் மூலம் ரத்னா வரமாட்டா அப்படின்னு வெங்கடேஷ் சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், ரத்னா தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டா, இன்னும் நான் தான் பிரின்சிபல் இந்த ஸ்கூலுக்கு அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க யாருக்குமே ஒன்றும் புரியலை. என்ன நான் சொல்கிறது நீங்கள் யாரும் நம்பலை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பார்த்தோம்னா ரத்னா ரிசைன் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன தான் பிரின்சிபலாக அவன் நியமிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து காட்டவும் ஒருத்தருக்குமே ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வெங்கடேஷோட சித்தப்பா சொல்கிறாங்க, நான் தான் இந்த ஸ்கூலுக்கு நம்மள செக்ரட்டரி, நம்மள நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும், நீங்கள் நம்மளை எப்படி இருக்கணும் என்னென்ன செய்யணும்னு எல்லாமே நான் தான் சொல்லுவேன், இதை மீறி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா அப்புறமா உங்களை வேலையை விட்டு கூட நான் தூக்கிடுவேன், என்ன புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாருமே குழப்பத்தோடய அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா வெங்கடேஷ் சொல்கிறாங்க, என்னது நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு தானா, ரத்னா வந்தாக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வெங்கடேஷ் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், என்ன இருந்தாலும் சரிதான், இந்த சேரில் உட்கார்ந்ததுமே ஒரு கெத்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவும் கனியும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ கேட் பூட்டி இருக்குது. உடனே செக்யூரிட்டிட்ட கேட்குறாங்க, என்னது கேட்டை பூட்டி வச்சிருக்கிற, கேட்டை தோற அப்படிங்கும்போது அவர் எதுவுமே பேசாம குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வெங்கடேஷோட மாமா சொல்றாங்க, நானும் ஒன்று உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரத்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்க, நீங்க எதுக்காக இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே வெங்கடேஷ் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே வெங்கடேஷும் அவங்களும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். ரத்னா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்கூல்ல இருந்து மற்ற டீச்சர் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரத்னா சொல்றாங்க, என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா என்னன்னு கேட்கும்போது, இன்னும் இந்த ஸ்கூலுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ தான் இந்த ஸ்கூலை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறீங்களா, அந்த லெட்டர் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரத்னா சொல்றாங்க, இந்த லெட்டர் நான் இந்த கையெழுத்து போட்டு கொடுக்கல, இது என்ன மிரட்டி நீங்களே பண்ணுது அப்படிங்கும்போது அது உனக்கு எனக்கு தானே தெரியும், ஆனால் சட்டப்படி இதுதானே செல்லும், உனக்கு இப்போ ஏதாவது இருக்குதா நீ என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, ஆனால் இந்த ஸ்கூலை விட்டு ஃபஸ்ட்டு நீ போயிரு அப்படிங்கவும் இப்போ கனி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நானும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வெங்கடேஷ் சொல்கிறாங்க, உன்னுடைய அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், நினச்சா வந்திருக்கிறேன், நினச்சா போயிருக்கிறேன், அதனால ஒன்றையும் நான் டிஸ்மிஸ் பண்ணுது அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே கனியும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, அங்கே பாரு வெங்கடேஷ், நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், அப்படியா நான் அப்படி தான் பண்ணுவேன், இன்னும் போல இந்த ஸ்கூலுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ லீகலாக என்ன பார்க்கணுமோ நீ பார்த்துக்கோ, இதுக்கு மேலே உன்ட்ட நான் பேச விரும்பலை, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏன்னா உங்களையே ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு டீச்சரை பார்த்து கேட்கவும், உங்க வேலையை பார்த்துட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்கவுங்க போயிருந்தாங்க. உடனே என்ன பார்த்துட்டு இருக்கிற, கேட்டை இழுத்து மூடு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷும் அவங்க மாமாவும் உள்ள போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கனி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ரத்னா இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையும் போது அப்போ பரணி வந்துருந்தாங்க. என்ன ரத்னா, நான் நடந்ததெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வரேன், ஊர்ல எல்லாமே இந்த பேச்சா தான் இருக்குது, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல, இதை நம்ம சண்டையெல்லாம் போட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், சண்முகம் வந்துடட்டும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா கனி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணி பாரு, என்ன ஸ்கூலில் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மற்ற எல்லாருமே அவங்க வெங்கடேஷை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, நான் உன்னை எப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உன்னை ஏமாற்றி அவன் கல்யாணம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு
அதை பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே சண்முகம் வந்துருந்தாங்க. இப்போ பரணி சொல்கிறாங்க, யாரும் அழாதீங்க, அழுது அவனை டென்ஷன் படுத்தாதீங்க, அவன்கிட்ட அமைதியாக சொல்லலாம், நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறேன், அதனால வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணுமோ நம்ம அமைதியாக அவன்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கவும் உடனே சண்முகம் வராங்க. வந்ததுமே கனி அழுதுகிட்டே சண்முகத்திட்ட சொல்லவும், நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரி சரி எனக்கு ரொம்ப வயிறு பசியாக இருக்குது, இசைக்கு நீ போய் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே குழப்பமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா சண்முகம் வந்து கோவப்படாம பேசாம அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது. அப்ப பரணிக்கு ஒன்றும் புரியல, என்னது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவன் என்னன்னா சாப்பாடு எடுத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் உடனே கனி சொல்றாங்க, என்னன்னா நீ பண்ண போற அப்படிங்கும்போது என்ன பண்ண போறேன், சாப்பிட தான் போறேன், வா நீ கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கவும் அப்ப இசைக்கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சமையல் பண்ணி இருக்கிற அப்படிங்கும்போது உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தானே வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அருமையாச்சே, வா சீக்கிரமா வை, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து எதுவுமே நடக்காத மாதிரிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதனால பரணிக்கு வந்து ஏதோ குழப்பமா இருக்குது, இவ ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சந்தேகப்படுறாங்க. இப்படிதான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.